பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். மற்ற எல்லாருமே பயங்கரமாக லவ் பண்ணுற ஒரு கேரக்டர் தான். உண்மையிலே இது ரொம்ப சந்தோஷமாக இந்த படம் முடியும் போது, எப்போவுமே ஒரு படம் முடியும் போது அப்பா எப்படா முடிக்கலாம், அடுத்த படத்துக்கு போகலாமா, ஆர்டிஸ்டுக்கு ஒரு மனநிலை வந்துடும், இல்லை டெக்னீஷியனுக்கும் வந்துடும். ஆனால் இந்த படத்தில் என்னன்னு தெரில, 75 நாள் நாங்கள் பிளான் பண்ணோம், 21 22 நாள் எடுத்தோம். 2 பேருமே கெஞ்சுறாங்க, சேது சாரும் ப்ளீஸ் இன்னும் 2 நாள் எடுங்க, தயவு செய்து பிரேக்கப் வந்து ஷெட்யூல் முடிச்சிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ், ஏன் அவசரப்படுறீங்க, நம்ம 75 நாள் தானே ஷெட்யூல் கொடுத்துருக்கோம், இன்னும் மெதுவாக எடுக்கலாம், இன்னும் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கலாம். என்னென்னா அது உண்மையாகவே எனக்கு அது கடைக்குட்டி சிங்கம் படத்தில் அந்த ஃபீல் கிடைச்சது. அது எல்லாருமே வந்து ஒரு குடும்ப ஆட்கள் மாதிரி அப்படியே இதுவாயிருவாங்க. அந்த ஃபீல் இந்த படத்தில் அதை விட அதிகமாகவே கிடைச்சது. ஒன்றாவே உட்காந்துருப்போம், ஒன்றா சாப்பிடுவோம். சார் பரோட்டா போடுவார், அதில் ரிஸ்க்கான பரோட்டா போடுவார், சாக்லேட்டு பரோட்டாம்பார், அது என்ன சார் வாட்டர் மெலன் பரோட்டான்னு கொடுப்பாரு. நாளைக்கு ஷூட்டிங் இருக்கே, அதை சாப்பிட்றதா வேண்டாமான்னு பயம் இருக்கும், சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படிம்பாரு. அப்புறம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியாக கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பார். அவன் பரோட்டா கண்டுபிடிச்சா கூட அவ்வளோ வெரைட்டி கண்டுபிடிச்சிக்க மாட்டார். அது சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டம் ரெடியாக இருக்கும், வாங்கடா அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிடுவார். அது சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த குழந்தைகளாக இருக்கும், ஒவ்வொரு கேரக்டர் எல்லாருமே யோகி பாபுல இருந்து எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆளையும் சொல்லணும். அவ்வளோ பேருமே ரொம்ப கேமராமேன் அவன் நானும் ஒரு அவன் அசிஸ்டண்ட் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராகவும் நான் அசிஸ்டன்ட் டேரக்டராகவும் இருந்தோம். அவன் நானும் சேர்ந்து அவ்வளோ நித்யா தான் கேட்டாங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு படமா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு. அப்படி தெரியலையே அவ்வளோ, ஏன்னா 2 பேரும் ஓடிட்டே இருப்பான், லைட் பண்ணுறது தெரியாது, எடுக்கிறது தெரியாது, அவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டே இருப்பான். அதே மாதிரி எடிட்டர் பிரதீப்னு சொல்லி கதைகளில் நான் லான்ச் பண்ணேன். இன்றைக்கி அவன் விஜய் சார் வரைக்கும் வந்திருக்கான். இந்த படத்தில் ட்ரெய்லர் பண்ணியிருக்கான், அது கொஞ்சம் ட்ரெய்லருக்கு டைம் ஆச்சு, இல்லைன்னா இன்றைக்கே ஸ்க்ரீன் இருக்கும். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர், ஃபைட் மாஸ்டர் சூப்பராக 4 நாள் பிளான் பண்ண ஃபைட்டை 2 நாள்லாம் எடுத்திருக்கோம். அது அவருடைய அந்த கிளாரிட்டி அவ்வளோ சூப்பரான ஒர்க்கு அவர்கிட்ட. அதே மாதிரி முதல் தடவையாக சனாவும் நானும் வேலை பார்த்துருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சனாவோட. ஒவ்வொரு தடவையும் இடையில பசங்க 2 கூட நம்ம போய் பேசணும், அது சரியாக செட் ஆகலை. இந்த படத்தில் வந்து 5 சாங் பண்ணியிருக்காரு. 5 சாங்குமே ரொம்ப நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ 2 சாங் தான் கேட்டிருக்கீங்க. ரொம்ப அவ்வளோ பெஸ்ட் ஆல்பமாக இருக்கும். கண்டிப்பாக என்னுடைய படங்களில் இது ரொம்ப முக்கியமான ஆல்பமாக இருக்கும். 5 தீம் போட்டிருக்காரு. அதில் 4 சாங் விவேக் பண்ணியிருக்காரு, ஒரு சாங் கார்த்திக் நேத்தா இருக்காரு. அந்த கார்த்திக் நேத்தா எழுதின சாங் வந்து எனக்கு வந்து கேடி பிள்ளை கில்லாடிட்டாங்கால் வந்து இந்த இன்னைக்கும் அந்த அப்பா சாங்கு தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் அந்த சாங்கு நான் முத்துக்குமார் எழுதி, இன்னமும் நிறைய பேர் அந்த சாங்கை சொல்லுவாங்க. இந்த படத்தில் ஒரு கணவன் மனைவிக்கான ஒரு சாங்கு